வணக்கம். புக் செல்ஃபை பாருங்கள். அது சம்பந்தமான ஒரு கேள்வி தான் இன்றைக்கு கேட்க போகிறோம். சென்ற வகுப்பில் கடைசியாக நம்ம ஒரு விளக்கம் சொல்கிறதா இருந்தோம். அதாவது ஒரு மனிதனின் உயரம் நின்ற நிலையில் அளக்கும்போது குறைவாகவும் கிடந்த நிலையில் அளக்கும்போது அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதற்கான விளக்கம் இந்த வகுப்பில் சொல்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா? ஒரு மனிதன், இது ஒரு மனிதன் என்று கொள்வோம். இஃப் யூ கன்சிடர் திஸ் மேன் டு பி ஸ்டாண்டிங், அவரோட வெயிட் வில் பி ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். எடை செங்குத்தாக கீழ் நோக்கி செயல்படும். அதனால இங்கே ஒரு கம்ப்ரஷன் இருக்கும். ஸோ கம்ப்ரஷன்னால என்ன ஆகும்? ஹைட்டு குறையும். அதே நேரத்தில் இந்த நிலையில் இருக்கும் பொழுது எடை செயல்படாதானா? செயல்படும். இந்த நிலையில் இப்படி செயல்படும். இது என்ன செய்யும்? அவரை இப்படி அமுக்கும். இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணுறதுனால இந்த நீளம் அதிகமாகும். இப்போ இங்கே நீளம் அதிகமாகிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று, லேட்ரல் கம்ப்ரெஷன்னால் லீனியராக லென்த் இன்க்ரீஸ் ஆகிடுது ஒன்று. இன்னொன்று, இந்த லீனியர் கம்ப்ரெஷன் இல்லாமல் போயிடுச்சு, அதனால கொஞ்சம் நீளம் அதிகமாகும். தேங்க்யூ. இன்றைய சிந்தனையாக ஒரு கேள்வி. வணக்கத்திற்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எழுதிய புத்தகம் நமக்கு தெரியும், அக்னி சிறகுகள். அதனுடைய மூல நூலை அவர் எந்த மொழியில் எழுதினார்? அந்த மூல நூலின் தலைப்பு என்ன? இதுதான் இன்றைய கேள்வி. இதனுடைய விடையை இந்த காணொளியினுடைய நிறைவு பகுதியில் பார்க்கலாம். வணக்கம். அடுத்த இன்றைய பகுதி 11th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் MCQ 7 7வது ஒரு மதிப்பெண் வினா பார்க்குறோம். விச் ஆர் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஹேவ் சேம் டைமென்ஷன்? இங்கே கொடுக்கப்பட்டிருக்க பேர் ஜோடிகள் கொடுத்துருக்காங்க. இன்னும் இந்த தமிழில் கேட்டால், கீழ்கண்ட இணைகளில் ஒத்த பரிமாணத்தை பெற்றுள்ள இயற்பியல் அளவுகள் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் அண்ட் பவர், டார்க் அண்ட் எனர்ஜி, டார்க் அண்ட் பவர், ஃபோர்ஸ் அண்ட் டார்க். தமிழில் சொன்னால் விசை மற்றும் திறன், திருப்பு விசை மற்றும் ஆற்றல், திருப்பு விசை மற்றும் திறன், விசை மற்றும் திருப்பு விசை. இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஏ விசையை நம்ம விசையினே வச்சுக்குவோம். மற்றதெல்லாம் என்ன செய்யலாம்? விசையினுடைய பெருக்கையாக, அதாவது மல்டிபிளாக பார்ப்போம். விசை எதோட பெருக்கப்படுது அல்லது வகுக்கப்படுதுங்கிறத வச்சுட்டு பார்ப்போம். இப்போ ஏ விசையை எஃப்னு வச்சுக்கிறோம், ஃபோர்ஸ் எஃப். தென் பவர் இருக்கு. பவருங்கிறது திறன். திறன் வேலை பை காலம், அதாவது ஓரலகு காலத்தில் செய்யப்படும் வேலை. ஒர்க் டன் இன் யூனிட் டைம். தேர்ஃபோர் ஒர்க் டன் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஆர் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக ஒன்றா இருக்க முடியாது. தட் இஸ் ராங். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி பார்த்தோன்னா டார்க் அண்ட் எனர்ஜி. டார்க்ன்றது திருப்பு விசை. திருப்பு விசை எஃப் கிராஸ் ஆர். எஃப் கிராஸ் ஆர்னா இங்கே பாருங்கள், ஒரு இங்கே ஆரிஜின் இருக்கு. ஆரிஜின்லேருந்து, அதாவது ஆதிப்புள்ளி, ஆதிப்புள்ளியிலிருந்து ஆர் தொலைவில் ஒரு விசை செயல்படுது. ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஆக்டிங். இப்போ இதோடைய டார்க்கு, டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு எஃப் கிராஸ் ஆர்னு சொல்கிறோம். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம் டைமென்ஷன் பொறுத்தவரையிலும். தேர்ஃபோர் இது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல்.
எனர்ஜி எனர்ஜிங்கிறது ஒர்க்கு தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இது டாட் ப்ராடக்ட்டு பட் டைமென்ஷன் ஒன்றா இருக்கும். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். இப்போ என்ன டைமென்ஷனை செக் பண்ணிடுவோம். ஃபோர்ஸ் வந்து எல் டி பவர் -2 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் ஒரு எல், தேர்ஃபார் எல் ஸ்கொயர் டி பவர் -2. இதுக்கு என்ன வரும்? அதே தான் வரப்போகுது. எல் டி பவர் -2 டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எல் தான், தேர்ஃபார் எல் ஸ்கொயர் டி பவர் -2. செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்டு. அதுக்காக தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்காம இருக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்ன சொல்லுது? ஆப்ஷன் சி வந்து திருப்பு விசை. திருப்பு விசை ஒன்ஸ் அகைன் என்ன? எஃப் கிராஸ் ஆர் பவர். பவர்ன்றது இதுதான் எஃப் எஸ் பை டி. ஸோ ரெண்டு ஈக்குவல் இல்லை, தேர்ஃபோர் ராங். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் அண்ட் டார்க் எஃப் கிராஸ் ஆர். ஒன்ஸ் அகைன் இங்கே எஃப் மட்டும் இருக்கு, இங்கே எஃப் இன்ட்டு சம்திங் இருக்கு. ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்க முடியாது. அப்போ எது கரெக்டு? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். பிக்கு வந்து டார்க் அண்ட் எனர்ஜி ஹேவ் சேம் டைமென்ஷன். தேங்க்யூ. தொடர்ந்து அடுத்த கணக்கு பார்ப்போம். Eighth one, the dimensional formula of Planck's constant. 4 ஆப்ஷன் இருக்கு. தமிழில் பிளாங்க் மாறிலியின் பரிமாண வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன். எது பரிமாண வாய்ப்பாடு? ஒன்று மெமரி பண்ணி சொல்லலாம், மனப்பாடம் பண்ணிவிட்டு அப்படியே பிளாங்க் மாறிலிலாம் அடிக்கடி கேட்குறது. ஸோ அதை மெமரைஸ் பண்ணிக்கங்க. இருந்தாலும் நம்ம அதை செக் பண்ணோம் இல்லையா, ஒரு இயற்பியல் அளவு, அதாவது ஃபிசிக்கல் கான்ஸ்டண்ட்டோட டைமென்ஷனை வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அல்லது டிரைவ் பண்ணலான்னு பார்ப்போம். இங்கே ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஈஸியான ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா E ஈக்குவல் டு ஹெச் நியூ. E ஈக்குவல் டு ஹெச் நியூன்றது ஃபோட்டானுடைய எனர்ஜி, எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான், ஒளி துகளின் அதாவது ஃபோட்டானின் ஆற்றல். ஒரு ஃபோட்டானின் ஆற்றல் E ஈக்குவல் டு ஹெச் நியூ என்ற சமன்பாட்டை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். வேறு ஈஸியான சமன்பாடு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அதையும் பயன்படுத்திக்கலாம். இங்கே therefore H is equal to E by nu. Eங்கிறது என்ன? எனர்ஜி, ஆற்றல். நியூங்கிறது ஃப்ரீக்வன்சி, அதாவது அதிர்வெண். therefore எனர்ஜியோடையது என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ்ன்றது எல் டி பவர் -2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் எனர்ஜி ஆகும். அப்போ ml ஸ்கொயர் டி பவர் -2ன்றது எனர்ஜி டிவைடட் பை ஃப்ரீக்வன்சின்றது பெர் செகண்ட். அப்போ டி பவர் -1 வரும். இது நியூமரேட்டருக்கு போச்சுன்னா +1 ஆகும். therefore ml ஸ்கொயர் டி பவர் -1. இங்கே எந்த ஆப்ஷன் இருக்கு? ml ஸ்கொயர் டி பவர் -1. therefore ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ. அடுத்து 9th சம் பார்க்கலாம்.
Ninth MCQ. The velocity of a particle v at an instant t is given by v is equal to at plus bt square. The dimensions of b is, தமிழ்ல t என்ற கணத்தில் ஒரு துகளின் திசைவேகம் v equal to at plus bt square எனில் b இன் பரிமாணம் என்ன? இந்த b யோட பரிமாணம் டைமென்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பிரின்சிபல் அப்ளை பண்ணலாம்? ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ், டைமென்ஷனல் ஈக்குவேஷன்ஸுடைய ஹோமோஜெனிட்டி பிரின்சிபலை அப்ளை பண்ணலாம். தமிழில் சொன்னால் ஒருபடித்தான நெறிமுறை. எதனுடைய ஒருபடித்தான நெறிமுறை? பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை என்ற பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுது? சப்போஸ் we have an equation v equal to at plus bt square, இதோட டைமென்ஷன், அதாவது டைமென்ஷன் ஆஃப் v equal to டைமென்ஷன் ஆஃப் at equal to டைமென்ஷன் ஆஃப் bt square. இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணோம்னா டைமென்ஷன் அர்த்தம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதோட டைமென்ஷன் கேட்குறாங்க. தேர்ஃபோர் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா, இந்த ரெண்டு டேர்மையும் ஈக்குவேட் பண்ணோம், டைமென்ஷன், இந்த ரெண்டு டேர்மோட டைமென்ஷனையும் ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது என்னது? திசைவேகம், அதாவது வெலாசிட்டி. ஸோ இதோட டைமென்ஷன் எல் டி மைனஸ் 1, திசைவேகத்தினுடைய பரிமாணம். இப்போ இதனுடைய பரிமாணம், b உடைய பரிமாணம் தெரியாது. எனவே b t ஸ்கொயர், t ஸ்கொயர் பரிமாணம். therefore b யோட பரிமாணம் வேணும் அப்படின்னா lt minus 1 இதோடது divided by t ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி இங்கே lt மைனஸ் 1 இருக்குது, இது மேலே போச்சுன்னா 1 செகண்ட் மைனஸ் 2 ஆகும். தேர்ஃபோர் lt மைனஸ் 3. அப்போ பியோட டைமென்ஷன் என்ன? lt மைனஸ் 3. ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் டி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. வணக்கம். இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆரம்பத்தில் கேட்கப்பட்ட கேள்வியினுடைய விடையை இப்போ பார்க்கலாம். வணக்கத்திற்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஆங்கில வழியில், ஆங்கில மொழியில் அந்த புத்தகத்தை எழுதினார், அக்னிச்சிறகுகள். அதனுடைய தலைப்பு வந்து விங்ஸ் ஆஃப் ஃபயர். தேங்க்யூ.